வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வே புரோட்டீன் கிவ் அவே சொல்லியிருந்தேன்ல, அது என்ன ரூல்ஸ்னா நம்ம 10K ரீச் பண்ண போகிறோம். அதை முன்னிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்கள பார்த்துட்டு நான் வே புரோட்டீன் 1 கிலோ கிவ் அவே பண்ணுவேன். என்கிட்ட எது இருக்கோ அதை புதுசாக நானே வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோட் டு 10K அடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கதைக்குள்ளே போவோம். இன்னைக்கு திங்கக்கிழமை சோம்பேறி பிடிச்ச நாள் தான் நினைப்பீங்க. ஆனால் ஆக்டிவான நாள். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஏன்னா யூஎஸ் ஹாலிடேன்னு சொல்கிறாங்க. என்னடா ஆஃபீஸ் கிட்ட ஒரு 6 நாள் லீவ் எடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிஷனை முன்னிட்டு தான் லீவ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டு இருக்கிற எல்லா பெண்டிங் வேலையும் முடிக்க கிளம்பிட்டேன். சிக்கன் முட்டைலாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான எல்லா பொருளையும் வாங்க கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நாட்கள் கிட்ட வர தான் நமக்கு சுகர் கிரேவிங்ஸ்னு ஒருத்தன் அதிகமாக ஆக்குவான். அவனை எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த ஜீரோ சுகர் ப்ரோட்டீன் பாரத்தை சாப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு சேர்த்துட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வாங்கி ஒரு எனர்ஜிக்காக போட்டேன். அது ஒரு 2 பேக்கெட்டை பிரித்து பாட்டில் போட்டு ஒர்க் அவுட்டில் குதிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சர்க்யூட்டு. தேவையான ஷோல்டர் சர்க்யூட் எல்லாமே கம்மி வெயிட்டில் தான் போடணும். ஏன்னா காம்படிஷன் கிட்ட வர நம்ம வந்து வெயிட் அதிகமாக போட்டு இன்ஜுரி ஆக விரும்பல. சரி, எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு இருக்கிற எனர்ஜி எல்லாமே தாக்கி விட்டேன் காப்ஸுலா காரணத்தினால். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டீம் டே. எடுத்த ஸ்டீமுக்கு அப்புறம் என்னடா பாடி கொலன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா எனக்கு சுத்தமாக புரியல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மீலை சாப்பிட்டு சரி இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் போயிடுச்சு, நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். பை பை.